ஹாய் காய்ஸ், செமஸ்டர் 4ல் வெப் எசென்ஷியல் சப்ஜெக்டில் யூனிட் 2ல் இருக்க ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதில் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் கான்செப்ட்ஸ் வந்து HTML. ஸோ இந்த வீடியோவில் HTMLோட பேசிக் டேக்ஸ், அதுக்கப்புறம் HTMLல எப்படி ஒரு லிஸ்ட் க்ரியேட் பண்ணுறது அண்ட் ஆல்சோ டேபிள்ஸ் க்ரியேட் பண்ணுறது, ஃபார்ம்ஸ் க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ HTML அப்படின்னா என்னன்றதை நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ஸோ HTML வந்து ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்கப் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்கப் லாங்குவேஜ் எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா வெப் பேஜஸை க்ரியேட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? இந்த HTML தான் நம்ம வெப் பேஜோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு டிஃபைன் பண்ணும். ஸோ நம்மளோட வெப் பேஜில் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கணும், ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கணும், அந்த மாதிரி ஸ்ட்ரக்சரை சொல்கிறது தான் வந்து இந்த HTML. இதில் சீரீஸ் ஆஃப் எலிமெண்ட்ஸ், ஒரு ஹெட்டிங் டேக், இந்த மாதிரி நிறைய எலிமெண்ட்ஸ் வந்து இதோடைய சீரீஸாக கன்சிஸ்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். அதே மாதிரி இந்த HTML தான் ப்ரௌசர்கிட்ட சொல்லும் நம்மளோட கண்டென்ட்டை எப்படி டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடிஷன் டு தட் இது வந்து கேஸ் சென்சிட்டிவ் கிடையாது. நீங்கள் கேபிட்டல் எழுதினாலும் ஸ்மால் எழுதினாலும் அது சேமாக தான் கன்சிடர் பண்ணிக்கும். இது நம்ம ஈஸியாக நோட் பேட் அந்த மாதிரி விஷயங்களே எடிட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். HTML5ஓட ஃபீச்சர்ஸ் என்னென்ன அப்படின்னா, இது செமெண்டிக் எலிமெண்ட்ஸை சப்போர்ட் பண்ணுது, ஆடியோ அண்ட் வீடியோ சப்போர்ட் பண்ணுது, கேன்வா எலிமெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுது, ஸோ ஜியாலஜிக்கல் API, லோக்கல் ஸ்டோரேஜ், ரெஸ்பான்சிவ் இமேஜஸ், இந்த மாதிரி பல விஷயங்கள் இந்த HTML 5.0 ஃபீச்சரில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஸ்ட்ரக்சர் ஆஃப் HTML பார்க்கலாம். HTMLோட பேசிக் ஸ்ட்ரக்சர் இப்படி தான் இருக்கும். ஸோ மேலே நம்ம அந்த டாக் டைப் HTML அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணுவோம். அண்ட் தென் அதாவது இந்த டாக்குமெண்ட்டோட டைப் HTML, அதுக்கப்புறம் HTMLனு ஒரு டேக் ஓப்பன் பண்ணுவோம், HTMLனு ஒரு டேக் க்ளோஸ் பண்ணுவோம். அந்த HTML டேக்குள்ளே ஹெட் டேக் இருக்கும், பாடி டேக் இருக்கும். ஸோ நம்ம எழுத போகிற கண்டென்ட் எல்லாமே, நம்ம வெப்சைட்டில் விசிபிள் ஆகிற கண்டென்ட் எல்லாமே நம்ம எதில் எழுதுவோம் அப்படின்னா பாடி டேக்கில் தான் எழுதுவோம். இதுதான் வந்து பேசிக் ஸ்ட்ரக்சர். இப்போ நம்ம சம் ஆஃப் தி பேசிக் எலிமெண்ட்ஸை பற்றி பார்க்கலாம். ஸோ ரொம்ப பேசிக்கான எலிமெண்ட் HTMLல என்ன அப்படின்னா ஹெட்டிங் டேக். ஸோ H1 அப்படின்னு போட்டு நம்ம ஏதாச்சும் ஒரு கண்டென்ட் போட்டுட்டு H1 இப்படி க்ளோஸ் பண்ணலாம். இதை நம்ம ஸ்டார்ட் டேக் அப்படின்னு சொல்லுவோம், இதை நம்ம எண்ட் டேக்னு சொல்லுவோம். எப்பயுமே ஒரு டேகை ஸ்டார்ட் பண்ணோன்னா அதை ப்ராப்பராக எண்ட் பண்ணணும். ஸோ இங்கே ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு நான் H1 டேக்குள்ளே போட்டிருக்கேன். அப்போ நம்மளோட ஸ்க்ரீனில் ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த ஹெட்டிங் டேக், அதாவது ஹெட்டிங்கை குறிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த ஹெட்டிங் டேக். இது H1லேருந்து H6 வரைக்கும். H1 வந்து மோஸ்ட் ப்ரியாரிட்டைஸ்டு ஹெட்டிங் எல்லாமும் கொடுத்துக்கலாம். H6ல் லீஸ்ட் ப்ரியாரிட்டைஸ் சப் ஹெட்டிங்ஸ் அந்த மாதிரிலாம் நம்ம கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பேராகிராஃப் டேக். ஸோ பேராகிராஃப் டேக்குள்ளே நம்ம ஏதாச்சும் ஒரு பேராகிராஃப் கண்டென்ட்டை கொடுத்துக்கலாம். சிமிலர்லி ஸ்டார்ட் டேக் அண்ட் எண்ட் டேக் நடுவில் கண்டென்ட்ஸ் இருக்கும். ஸோ இது பேராகிராஃப் டேக். இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்த பேராகிராஃப் டேக்காக இருந்துட்டு போட்டோம், இல்லை ஹெட்டிங் டேக்காக இருந்துட்டு போட்டோம், அதில் எல்லாமே ஸ்டார்ட் டேக் எண்ட் டேக்னு இந்த மாதிரி இருந்தது. ஆனால் இந்த HRBR டேக்கில் நமக்கு ஸ்டார்ட் டேக் எண்ட் டேக் கிடையாது. இது ஒரு எம்டி டேக், இதுக்கு க்ளோசிங் டேக் வந்து இருக்காது. ஸோ இந்த HR எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நமக்கு ஒரு ஹரிசாண்டல் லைன் வரதுக்காக. இப்போது நம்ம கண்டென்ட் இப்படி இருக்குது அப்படின்னா இங்கே ஒரு லைன் வரணும் அப்படின்னா நம்ம இந்த ஹரிசாண்டல் லைன் டேகை யூஸ் பண்ணிக்கலாம். ஹரிசாண்டல் ரூலர் ஓகே சம்வாட். நெக்ஸ்ட்டு வந்து இந்த பிரேக் டேக். ஸோ பிரேக் டேக் யூஸ் பண்ணி இப்போது கண்டினியூஸாக நம்ம கண்டென்ட் இருக்குது, பேராகிராஃப் கண்டென்ட் இப்படி இருக்குன்னா எனக்கு இந்த இடத்துல பிரேக் ஆகணும் அப்படின்னா ஸோ இப்படி பிரேக் டேக் போட்டால் ஒரு இடத்துல ஒரு பிரேக் ஆகி நமக்கு நெக்ஸ்ட் லைனில் விசிபிள் ஆகும். இதுக்கு தான் இந்த HRBR டேக் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ஹைப்பர் லிங்க். ஸோ ஹைப்பர் லிங்க்ன்றது ஒரு ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான திங். இப்போது நீங்கள் ஒரு வெப் பேஜில் இருக்கீங்க, இங்கே ஏதோ ஒரு வேர்ட் இருக்குது, ஸோ என்ன சொல்லலாம், அமேசான் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அமேசான் இருக்குது, இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு அமேசானோட சைட்டுக்கு போயிடுது. அது எப்படி நடக்குது அப்படின்னா இந்த ஹைப்பர் லிங்க் மூலமாக தான் நடக்குது. ஸோ இதுக்கு வந்து நம்ம ஆங்கர் டேகை வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ஆங்கர் டேக்குள்ளே ஏதாச்சும் ஒரு கண்டென்ட் கொடுத்துக்கலாம். அந்த கண்டென்ட்டை கிளிக் பண்ணுறப்ப எங்கே மூவ் ஆகணும் அப்படின்றது வந்து இந்த href ஆட்ரிபியூட்டில் சொல்லுவோம். href அப்படின்னு போட்டு எங்கே மூவ் ஆகணும் அப்படின்ற ஒரு லிங்க். ஸோ இப்போ அமேசானோட லிங்க், ஓகேவா, அது கொடுத்துட்டிங்கன்னா அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுறப்போ நம்ம அமேசான் வெப்சைட்க்கு மூவ் ஆகி போயிடுவோம். இதுதான் வந்து ஹைப்பர் லிங்க். நெக்ஸ்ட்டு இமேஜ் டேக். ஸோ இமேஜ் டேக் அப்படின்னா நமக்கே தெரியும். ஸோ பேசிக்கலாக நம்மளோட HTML இமேஜஸ் எல்லாமே விசிபிள் ஆகும். ஸோ அதே மாதிரி இமேஜ் டேக்கும் நமக்கு வந்து ஓப்பனிங் க்ளோசிங் கிடையாது, அதுவும் ஒரு எம்டி டேக் தான். அந்த டேக்குள்ளே SRC அப்புறம் ALTன்னு சொல்லிட்டு 2 ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணுவோம். ஸோ IMG
எஸ்ஆர்சின்னு போட்டு இமேஜோட சோர்ஸ் லிங்க்கை வந்து இங்கே கொடுத்துருவோம். ஸோ அந்த இமேஜோட சோர்ஸ் லிங்க் தான் நம்மளோட வெப் பேஜில் டிஸ்பிளே ஆகும். அதே மாதிரி ஏஎல்டி எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, சப்போஸ் அந்த இமேஜ் லோட் ஆகலை அப்படின்னா அதுக்கு பதிலாக ஒரு அல்டர்னேட் டெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். அந்த இமேஜுக்கு பதிலாக ஒரு அல்டர்னேட் டெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். ஸோ அது விசிபிள் ஆகும். இதுதான் வந்து இமேஜ் டேக். நெக்ஸ்ட் பேசிக் எலிமெண்ட் வந்து ஒரு பட்டன். ஸோ நிறையா வெப் பேஜஸில் நம்ம பட்டன்ஸ் பார்த்துருப்போம். பட்டன்ஸ் பார்க்காம நம்ம இருக்கவே மாட்டோம். ஸோ அந்த பட்டன்ஸை வந்து இந்த பட்டன் டேக் யூஸ் பண்ணி தான் நம்ம க்ரியேட் பண்ணுவோம். ஸோ பட்டன் டேக்கும் ஓப்பன் க்ளோஸ் இருக்கும். ஸோ இப்போ லாகின் போட்டால் அந்த லாகின் கிளிக் பண்ணிக்கலாம். பட் நம்ம வந்து ஸ்பெசிஃபை பண்ணணும், அந்த பட்டன் டைப்போட ஆட்ரிபியூட்ஸை நம்ம ஸ்பெசிஃபை பண்ணணும். பிகாஸ் ஒவ்வொரு ப்ரௌசரில் டிஃபால்ட்டாக ஒவ்வொரு ஆட்ரிபியூட்ஸ் ஒர்க் ஆகும். ஸோ அதெல்லாம் நம்ம ஃப்யூச்சரில் பார்ப்போம். ஸோ இதுதான் வந்து பட்டன்ஸ். ஸோ